நம்ம நம்ம இயற்கையை கவனிச்சோம்னா நம்மளால காட்சிகளை காண முடியும். காட்சிகள் மீன்ஸ் காட்சிகள் அப்படின்னா நடந்ததை காணலாம். எப்படி? நடந்ததை காணலாம். நடக்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நமக்கு நடக்கிறது தெரியும். அடுத்தவங்களுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்தவங்களுக்கு என்ன நடக்கவிருக்கிறது அப்படின்றதையும் காணலாம். அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றதையும் காணலாம் காட்சிகள்ல. இன்னொன்று, முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம காட்சிகளில் காண முடியும். அந்த காட்சிகளை காணணும்னா நீங்கள் இயற்கையை கவனமாக கவனிக்கணும். ஏன்னா அந்த காட்சிகள் இருக்கிறதே இயற்கையில தான் இருக்குது. ஒன்று, நீங்கள் இயற்கையை கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணணும். ரெண்டுமே ஒன்று தான் சொல்லுவேன் நான். நிஜமாவே ரெண்டுமே, தியானம் பண்ணுறதும் இயற்கையை கவனிக்கிறதும் ரெண்டுமே ஒரே விஷயம்தான். இன்னும் ஒன்று, நம்ம தியானம் பண்ணுறதுல நம்ம கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணுறோம். கண்ணை மூடி உட்காந்துருக்கோம். ஒரு கட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, தியானம் பண்ணுறது அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மூச்சு பயிற்சின்னா மூச்சை உள்ள இழுக்கணும், மூச்சை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆரம்ப கட்டத்தில் அப்படின்னு அது உண்மைதான். மூச்சு இழுத்து உட்காந்து, அது நான் என்ன சொல்லுவேன்னா, அசையாம ஒரு இடமா உட்கார்றது. அசையாம ஒரு இடமா அது ரொம்ப கஷ்டம் தியானம் பண்றது. நம்ம சுலபமா சொல்லிடலாம் நான் தியானம் பண்றேன்னு. எனக்கெல்லாம் தியானம் வர நான் எப்போதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு 6th படிக்கும் போதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் தியானம் பண்ண. தியானம்ன்றது சுலபமாக வராது. நிஜமாவே தியானம் அப்படின்றது சுலபமாக யாருக்கும் வராது. பல வருடங்கள் ஆகலாம், வருடங்கள் ஆகும் தியானம் எடுக்க, தியானம் பண்ண. ஏன்னா நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சு நான் 6வது படிக்கும் போது தியானத்தில் உட்கார ஆரம்பித்தேன். அப்போல்லாம் நான் என்ன நினைப்பேன்னா, நான் தெளிவாயிட்டேன். தெளிவாக உட்காந்தேன். ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அசையாமல் உட்காருவோம். துளி கூட இந்த பக்கமும் அந்த பக்கமும் எங்கேயுமே அசையக்கூடாது, உடம்பே அசையக்கூடாது. அசையாமல் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உட்காருவோம் அப்படின்னு உட்காந்தது தான். 5 நிமிஷம் உட்காந்தது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் உட்காந்தது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் உட்காந்தது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் அசையாமல் உட்காந்தது இப்படி 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 போடுற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கண்ணை மூடி உட்காந்தா கண்ணை திறந்து பார்க்கும்போது 1 மணி நேரம் போயிருக்கும். ஆனால் அந்த 1 மணி நேரம் எனக்கு எப்படி போயிருக்கும்னா இப்படி போயிருக்கும். இவ்வளோதான் தியானம். எப்படின்னா ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் மட்டும்தான் உன்னோட மனசை அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயும். அந்த மனசை நீ கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். நீ தானாக கொண்டு வரலாம். நீ உனக்கு தியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா கொண்டு வந்துடலாம். ஒரு கட்டம் வரைக்கும் மட்டும்தான் அந்த தொந்தரவுகள்லாம் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற தொந்தரவுகள்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த தொந்தரவு இருக்காது. தொந்தரவு இருக்காதுன்னா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறதே நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரியே தெரியாது தியானத்தில். நிஜமாவே உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றதும் தெரியாது தியானத்தில். உங்களை சுற்றி ஒரு மனுஷன் சவுண்டு போடுறான்னு கூட அந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்காது. நிஜமாவே ஒருவேளை உங்கள் காதில் கேட்டாலும் உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து தொந்தரவாக இருக்காது. உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற தியானத்துல இருந்து உங்களால வெளிவரவே முடியாது. நிஜமாவே அது ரொம்ப கஷ்டம் அது வெளியே வர்றது. ஆனா தியானம் பண்றதுக்கு பல வருடங்கள் எடுக்கும். நிஜமாவே பட்டுன்னு வந்துடாது தியானம் பண்ண. நான் 6வது படிக்கும் முதல்ல இருந்து உட்காந்துது சாமி தியானம் பண்றதுக்கு. நிஜமாவே நான் தெளிவாக உட்காந்துட்டேன். நமக்கு தியானம் பற்று வரப்போறது கிடையாது. நம்மளால அசையாம உட்கார்றதே கஷ்டம். அது அசையாம சுத்தமா உட்கார்றது கஷ்டம் அப்படின்னு உட்கார ஆரம்பிச்சது. 5 நிமிஷம் உட்காந்தா போதும் அப்படின்னு நினச்சி 5 நிமிஷம் உட்கார ஆரம்பித்தேன். 5 நிமிஷம் தானாகவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் எனக்கு 1 நிமிஷமே தான் தெரிஞ்சுது. திரும்ப அது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் எனக்கு 5 நிமிஷமே தான் தெரிஞ்சுது. அது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் 1 மணி நேரம் உட்காந்தா கூட பட்டு 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 சொடுக்கு போடுற நேரம் மாதிரி முடியுது. அவ்வளோதான். இவ்வளோதான் தியானம். இவ்வளோதான் தியானம் வாயில சொல்லிடலாம். ஆனால் தியானம் அது வர்றது ரொம்ப கஷ்டம். அது வர 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 அந்த தியானம் நமக்குள்ள வரும்போது பயங்கரமான விஷயங்கள் நடக்கும். நிஜமாவே
பயங்கரமான விஷயங்கள் நடக்கும். அவ்வளவும் கடவுளோட விஷயங்கள் தான் நடக்கும். நிஜமாவே சொல்றேன். காட்சிகளை காண முடியும். காட்சிகளை உங்களால காண முடியும். நிஜமாவே. இயற்கையை கவனமா கவனிங்க. இயற்கையை கவனிங்கன்னா பயங்கரமா இயற்கையை கவனிங்க. இயற்கை தான் அந்த சொல்லி தரும். இயற்கை தான் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி தரும். அந்த இயற்கை தான் உங்களை கடவுளோட ஆழமா கொண்டு போகும். இயற்கையை கவனமா கவனிங்க.